இந்தியாவில் ஒரே வாரத்தில் கொரோனா தொற்று 4 மடங்காக அதிகரித்துள்ளது. ஆண்டு இறுதியில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகத்தையே முடக்கி போட்டது. லட்சக்கணக்கான உயிரிழப்புகள், கோடிக்கணக்கில் பொருளாதார இழப்புகள் என்று ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பித்தது. இந்த பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீண்டு வந்த நிலையில் மீண்டும் அச்சுறுத்துகிறது கொரோனா. நிலையில் கொரோனா உருவானதாக கூறப்படக்கூடிய சீனாவில் அதன் தாக்கம் தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் தொற்று உயர்ந்து வருகிறது. இந்தியாவிலும் கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் தற்போது கொரோனா பாதிப்பால் 1010 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதில் 752 பேருக்கு அண்மையில் தொற்று உறுதியாகியுள்ளது. குறிப்பாக ஒரே வாரத்தில் பாதிப்பு 4 மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் 430 பேர் தொற்று பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகாராஷ்டிராவில் 210 பேரும், டெல்லியில் 104 பேரும், தமிழ்நாட்டில் 69 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கொரோனா வைரஸின் புதிய திரிபுகளான NB1.8.1 மற்றும் LF.7 தொற்று பரவல் சற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்று தொற்று நோய் தடுப்பு பிரிவு மூத்த மருத்துவர் வித்யாலட்சுமி தெரிவித்திருக்கிறார். இப்போ அவைலபிள் டேட்டா படி இந்த WHO நமக்கு இப்போ ஒரு 23rd மேக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து வேரியன்ட் அண்டர் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அந்த மாதிரி இது வரைக்கும் இதை பத்தி வந்ததில்லை. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் ஆர் டெத்ஸ் ஆர் சிவியாரிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி இல்லை, கேசஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் பார்க்கறது இப்போதைக்கு அப்படிதான் பார்க்குறோம். ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் அப்படின்னு கிடையாம மறுபடியும் மைல்ட் கேசஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த வைரஸ் ரிலேட்டடாக நாங்கள் பார்க்கறது மைல்ட் சிம்டம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எனினும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்று மருத்துவர் வித்யாலட்சுமி கூறினார். ஹேண்ட் ஹைஜீன், மாஸ்க் போடுறது, கிரவுடட் கேதரிங்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, எல்டர்லி, இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க பெட்டர், நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க கிட்டேந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, செல்ஃப் ஐசோலேட் சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பா அவசியம். இதனிடையே தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் 3 பேருக்கு மட்டுமே புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் 35 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தொற்று குறைந்துள்ளது. நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார். அதில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய கண்காட்சி, திருவிழாக்கள் போன்றவற்றில் வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள், குடிநீர், ஜூஸ் போன்றவற்றின் சுகாதார தன்மையை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் கழிப்பிட வசதிகள் மற்றும் பாதுகாப்பான சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கலாம் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார்.